2021 விசிக வசமாக்கிய நாகப்பட்டினம் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நாகப்பட்டினம் சட்டப்பேரவை தொகுதி மாவட்ட பெயரையே கொண்ட தொகுதி. நாகப்பட்டினம், வாஞ்சூர், அக்கரைப்பேட்டை, நாகூர், நம்பியார் நகர், திட்டச்சேரி, திருமருகல் பகுதிகளை உள்ளடக்கியது. டெல்டா பகுதியில் இருக்க இந்த தொகுதியில விவசாயமும் மீன்பிடி தொழிலும் தான் மக்களோட பிரதான தொழிலா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 84,493 ஆண் வாக்காளர்கள், 88,464 பெண் வாக்காளர்கள், 22 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 1,72,979 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அதிகபட்சமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. காங்கிரஸ், அதிமுக தலா 2 முறை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக, விசிக, உதயசூரியன் சின்னத்துல, இந்திய தேசிய லீக், இரட்டை இலை சின்னத்துல மனிதநேய ஜனநாயக கட்சி தலா 1 முறை தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில களமிறங்கிய விசிக வேட்பாளர் ஆலுஷா நவாஸ் 66,281 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவன் 59,043 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். 7,238 வாக்குகள் வித்தியாசத்துல கதிரவன் தோல்வியை தழுவியிருந்திருக்காரு. 2016 தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துல மனிதநேய ஜனநாயக கட்சி ஜெயிச்ச தொகுதியில 2021 தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிச்சு. இப்போ தேர்தல் நெருங்க நாகப்பட்டினம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீன் பிடித்தல் தொழில் அதிகமா நடக்குது. ஆனா மீன் பதனிடும் நிறுவனங்களும் இங்க இருந்துச்சு. டைரக்டா இங்க இருந்தே எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா இங்க மக்களோட வாழ்வாதாரம் இன்னும் கொஞ்சம் உயரும் நினைக்கிறோம். மீன்வள பல்கலை கொண்டு வந்தாங்க. இன்னும் நிறைய மீனவர்களுக்கு தேவையான மீனவ மக்கள், மீனவ பெண்களும் சரி, மாணவர்கள் சரி, படிப்புக்கு தேவையான இன்னும் நிறைய கல்லூரிகளை கொண்டு வரணும். இலங்கை டு நாகப்பட்டினத்துக்கு சிறிய கப்பல் விட்டுருக்காங்க. அதுபோல் மலேசியா நாடு, சிங்கப்பூர் நாட்டிலேருந்து கப்பல் விடுறதுக்கு உண்டான முகாந்திரத்தை வருகின்ற தமிழக அரசு மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து அதை பெற்றிருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் கருதுறேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமருகல் ஒன்றியத்தை எங்களுக்கு தனி இலாக்காவாக பிரித்து கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.